ஆமென். அவர் அகில உலகத்தையும் ஆசீர்வதிக்கிறவர். அகில உலகத்தையும் ஆசீர்வதிக்கிறவர், அகில உலகத்தையும் உண்டாக்கினவர். அவருடைய பிள்ளையாக நான் இருப்பதனால அவருக்கு பிரியமாக நான் வாழ்வதினால் நான் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். சொல்ல முடியுமா உங்களால்? நான் அவருடைய பிள்ளை, அதனால் நான் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அதில் முதல்ல சந்தோஷப்படணும். அதை ருசி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வேணால் என் கூட வேணால் வந்து பாருங்கள். சில இடங்களுக்கு போனோம்னாக்கா, கடைகளுக்கு போனால் டக்குன்னு எப்பா சாரு கொடுப்பா, உள்ள இருந்து ஓனரை கூப்பிட்டு சொல்லுவார், தம்பி சாரு கொடுத்து அனுப்பு. யார் அந்த சாரு? யூடியூப்பில் எங்கே பார்த்தாலும் வருது, யார் அந்த சாரு, யார் அந்த சாரு அப்படின்ட்டு வருது நிறையா. நம்ம ஒன்றும் ஓப்பன் பண்ணி பார்த்ததில்ல. யார் அந்த சாரு நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. யார் அந்த சாரு? இயேசுநாதர் இருக்கிறதுனால தான் நம்மளை சார்னு கூப்பிடுறாங்க. நீங்கள் ஊழியத்துக்கு வந்தால் தான் தெரியும் அதனுடைய மேன்மையெல்லாம். அப்படி போய் நீ கடைக்கு போய் நின்னா போதும், தம்பி சாருக்கு என்ன ஒன்று கேட்டு கொடுத்து அனுப்ப. அவங்களாம் வந்து நிற்கக்கூடாதுங்க. டக்குன்னு எஸ்என்எஸ் காய்கறிக்கு போனாங்க, ஓனரே இருந்துச்சு, சார் என்ன சார் வேணும், உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருப்பார். பார்த்தோன்னே சார் என்ன வேணும் சொல்லு சார், அவர் போட்டு கொடுப்பாரு, டக்குன்னு அனுப்பி விட்ருவாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? என் எஜமான் இயேசு கிறிஸ்து, நான் அவருடைய வேலைக்காரன், அதனால் நடக்குது. நான் ஒரு அரசாங்க வேலையில் இருந்தால் கூட ஓடி வந்து கொடுக்க மாட்டாங்க யாரும். நின்று வாங்கிட்டு போ. நீ கலெக்டராக இருந்தீன்னா நான் உடனே கொடுக்க முடியுமா உனக்கு? ஆமாம், மற்றவங்க நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்லி நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. நீ கலெக்டராக இருந்தால் கலெக்டர் ஆஃபீஸில் தான், ஐயா இது ஏன் கடை, உன் ஆஃபீஸில் வந்து நான் நிற்கிறேன்ல, என் கல்ல வந்து நீ நெல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரன் என்று தெரிந்ததுனாலே, ஒரு பாஸ்டர் தெரிஞ்சதுனாலே, போன உடனே ஓனரே கூப்பிட்டு சார் என்ன வேணும், சாரு கொடுத்து அனுப்புப்பா. இது எங்கிருந்து வந்தது? அவர் என் எஜமானா இருப்பதினாலே அது நடக்குது. அல்லேலூயா. இது